சாங் என்றால் அலெக்சா கேட்கிறது. அலெக்சா யாருன்னு இவனுக்கு தெரியாது, அலெக்சாக்கும் இவனுக்கு தெரியாது. சிரி கால் ராமகிருஷ்ணன் அப்படின்னா சிரி நேராக ராமகிருஷ்ணன் கால் பண்ணும். 3 ராமகிருஷ்ணன் கால் பண்ணிச்சுன்னா இஸ் இட் ஏ ராமகிருஷ்ணன் ஆர் பி ராமகிருஷ்ணன் ஆர் சி ராமகிருஷ்ணன் அது உங்களை கேட்கும். அதை விட அது எந்த அளவுக்கு புச்சாலி ஆயிடுச்சுன்னா இந்த சிரி ஆப்பிளில் இருக்கிற சிரி அது சிரின்னு சொல்கிறதுல நம்மளால கொஞ்சம் தடுமாறி ஸ்ரீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ரீன்னு சொன்னாலும் அது கேட்குது, அதையும் கண்டுபிடிச்சிச்சு. இவங்களை வாயில் வராது உள் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஸ்ரீ காலுங்கிறாரு, என்னங்க ஸ்ரீன்னு சொல்கிறான் கேட்குதுன்னு பார்த்தா இல்லையே அது பேர் சிரியா, நான் ஸ்ரீன்னு அப்போலேருந்தே கூப்பிட்றேன் அப்படிங்கிறாப்புல. அவர் அது பேரே ஸ்ரீனே நினச்சிக்கிட்டே இருந்திருக்காப்புல. என் பொண்டாட்டி பேரும் அது பேரும் ஒன்றுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேனே, அது பேர் ஸ்ரீ இல்லையா சிரியா அப்படிங்கிறார். அப்போது எதிர்த்து பேசாத கருவிகளோடு பேசி புழங்கியவர்களுக்கு எதிர்ப்புனா என்ன, மாற்று கருத்துனா என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளைகளிடம் நீங்கள் உத்தரவிட முடியாது, உரையாடத்தான் முடியும். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ டிஸ்கஷன், நாட் அ டிபேட். டிஸ்கஷன் நீங்கள் தயாராக இருக்கணும். உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் அவர்கள் நடத்தவில்லை என்றால் அவர்கள் காது கொடுப்பார்கள், உங்களுக்கு மனசு கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் உடனே நீங்கள் இந்த காலத்து பிள்ளையிலே மோசமாகிடுச்சு, வீணாக போனவங்க உருப்படைய மாட்டாங்க, இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையிலே மண்ணவாரி தூத்துறது. நோ, this is the period where they born with their own technology and there don't expect any reciprocation from them. தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே, உன்னை பெத்தெடுக்க நான் இவ்வளோ பற்றி சிரமம் அம்மா கிரிஞ்சு மாதிரி பேசாத, பூமர் மாதிரி உளராத, என்ன மேட்ரோ அதுக்கு வா அப்படின்றாய். நீ பெத்தெடுக்க சிரமப்பட்டு நான் என்ன பண்ண பெற்றுக்காம இருந்துடுவாய். அடுத்த கட்டம்லாம் நானாக கேட்டேம்மா. அப்போ முன்னாலாம் இது மாதிரி அம்மா சொன்னால் உடனே சரிம்மா இட்லிக்கு முட்டில் மொளாப்படியே வைமா தின்னு தொலைறேன்னு தின்றுவாங்க. முன்னாலாம் அம்மாக்கெல்லாம் சட்னி செய்யலைன்னா கூட அதுக்கு இந்த டைலாக் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, ஏமா 2 இட்லிக்கெல்லாமா பெத்தெடுக்கிற மேட்டர் எடுக்கிறது. Our conversations with emotions won't work. Conversations with sensibility works. பிள்ளைகளை உரையாட இழுங்க, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நெருக்கமான நபராக நீங்கள் மாறலைன்னா பிள்ளைகளுக்கு எம்பத்தி கிடைக்காது. அவர்கள் மனிதர்களிடம் அதை எதிர்பார்ப்பாங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்துட்டான். உங்கள் தலைமுறையிலலாம் பிள்ளை நம்ம குரூப்பில் ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருப்பான், அவன் டெவில் சர்டிஃபிகேட்னு அவனை சொல்லுவாங்க. நாம் தவறு செய்கிறோன்னா ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், மாப்பிள்ளை இது தப்பு மாப்பிள்ளை செய்யக்கூடாது மாப்பிள்ளை, 1000 இருந்தால் சைக்கிள்லேருந்து கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்குறவர் அறிவில் ஆடா அப்படிமா. அதை மீறி அவனுக்கு தெரியாமல் ஒரு நாள் நம்ம சைக்கிள்லேருந்து காற்ற பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் திட்டுவான் விடு மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் அவனை குரூப்பை விட்டு தூக்கவே மாட்டாங்க, அவனை விட்டுட்டு போயிட மாட்டாங்க எங்கேயுமே. இப்போல்லாம் கவனிச்சு பாருங்கள், ஐடியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் தான் அவனை காலி பண்ணி போகிறாங்க. அவனை மட்டும் ஒத்தையாக விட்டுவிட்டு 7 பேர் தனி குரூப்புக்கு வந்துடுறாங்க. 10 பேரால் எல்லாரும் சேர்ந்து தொடங்குறாங்க. 3 ஓப்படியா 2 நாத்துனா அப்புறம் அத்தை எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்த 4 நாள் 2 குரூப்பாக மாறும். நாத்தனார்லாம் ஒரு பக்கம், ஓப்படியாலாம் ஒரு பக்கம். ஓ நாத்தனார் தேவலடி, ஏன் நாத்தனார் வீணாக போனவோ அப்படின்னு இங்கிட்ட இங்கிட்ட நாத்தனார்ஸ் ஓப்படியாஸ் அப்படின்னு ஒன்று வரும். இதில் 2 மாமியார் சேர இருக்குது. 10ஆவது நாள் 3 குரூப்பாகும். 2 நாத்தனார் தனி ஒரு குரூப்பு, அந்த 2 நாத்தனார் இந்த சிஸ்டர்ஸ், அப்புறம் இந்த ஓப்படியாஸில் 2 இருக்கும். இப்படி பண்ணி கடைசியில் பார்த்தா 20ஆவது நாள் 10 பேரோட ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப்பு 7 இருக்கும். இதில் 7 குரூப்லேயும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் 7லையும் இருக்கும். அதான் ஸ்பெஷல். அதுதான் அந்த கலகத்துக்கெல்லாம் காரணம். மனிதர்களோடு இணங்கி இருக்க முடியவில்லை. இந்த பிரச்சனை ஆரம்பித்து முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களோடு இணங்கி இருப்பது யாரெல்லாம் என்னுடைய கருத்துகளுக்கோ என்னுடைய சிந்தனைகளுக்கோ உடன்படுகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால உறவெல்லாம் தொந்தரவுன்னு நினைக்கிறோம். நீ வா உதவி செய், மொய்யெழுது, கல்யாணத்துக்கு வா, கருத்து கேட்காதங்கிறோம். உறவுக்கெல்லாம் உரிமையே கிடையாது. ரிவைவ் தீஸ் திங்ஸ். ஹியூமன் வேல்யூஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டெக்னாலஜி டுடே. வித்தவுட் எம்பத்தி நத்திங் இஸ் கோயிங் டு சர்வ் இன் த ஃபியூச்சர். அப்படிங்கிறப்ப மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்டுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, தப்பே கிடையாது, ஒன்றும் மோசம் இல்லை. இந்த எல்லா நாளும் வந்ததுக்காக ஒரே ஒரு நாள் கடைசியில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அதை தீய வைக்க அது வேண்டாம்.